அடுத்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட மங்கை, வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததேன், வடிவம் மட்டும் வாழ்வதேன், இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, காலன் வகுத்த கணக்கை அங்கே யார் மாற்றுவார். உன் பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்க? வீட்டுக்காரருங்க? உன் பேர் என்ன பேருக்கா? அம்மா. நீ? அண்ணா. செய்வன கோளாறு நடந்து இந்த பிள்ளைக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு யாராவது சொல்லியிருந்தா அதை நம்பாதீங்க. எப்படி? அதை நம்பாதீங்க. இது மன அதிர்ச்சியினால் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு இந்த நரம்பு சுழற்சி ஏற்பட்டு போச்சு. அதுதான் இதுக்கு காரணம். இதுக்கு மறுபெயர் கொண்டைவாத ஜன்னி என்றும் சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நரம்பு தளர்ச்சியாக இருக்குது. அதனால் இது செய்வன கோளாறு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்காங்க. இதை முக்கியமான மருத்துவத்தால் சரியாக்கி இந்த நிலையிலிருந்து இந்த பிள்ளையை சரி பண்ணி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டுவாங்க. வரலாம். அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. இந்தா 3 மாதங்களில் இந்த உடல்நிலை நல்லாகும். சரியாக்கி தரேன். புண்ணியமாக இருப்பாயப்பா. இந்தா உன் பிள்ளைய நல்ல வளமாக வாழ வைக்கிற மகளே. செல்வாக்கா இருங்க. வயிறார சாப்பிடுங்க செல்ல மக்களே. சந்தோஷமாக ஒரு கை கொடு. ஒரு கை கொடுறா. அடுத்த பைசில் கடன்பட்டு கலங்கி வந்தவர்கள் யார்? ஆமா, கால் வந்துட்டு என்ன வேண்டும்? எந்த ஊரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு 1 2 3 4 5. உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? பிறந்து மறைந்தவர்கள் எத்தனை பேர்? 3 பேர்களோடு பிறந்தவள் நீ. கண்ண முடிக்கா. சரி. வரக்கூடிய ஆவணி மாதம் 22ஆம் தேதிக்குள் உனக்கு ஒரு இடத்துலேருந்து பண உதவி கிடைக்கும். அந்த உதவியை வச்சு உங்கள் கடன்களை தீர்த்து உங்களை தொழிலை கொடுத்து வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும் மகளே? இந்தாப்படி சக்தி உண்டு. பண உதவி பெறுவாய், கடனை தீர்ப்பாய், இந்தா நலமுடன் இருப்பாய். கர்மசாமிக்கு கேரளா கோழிக்கோடி எல்லை கண்ணூர். கேரள தேசம் கண்ணூர். மலையாளிபுரம் வாங்க. மலையாளிபுரம் வாங்க. மூணாறு கேரளாவா? கேரளா தானே? கண்ணூர். கணவன் மனைவி பிள்ளை. ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூனி நீங்காத பொட்டுடையாள் சமய உரத்தாளே சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே வாரும் அம்மா. ஆளவே கூடாது. அமைதியாக இருந்தால் விஷயத்தை வெல்லுவோம். அழுதால் ஒன்றுமே புரியாது, ஆத்மா பக்குவப்படாது. இருக்கட்டும்தா, கண்டுக்கிடாதம்மா. நீ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 கல்யாணம் முடித்து முதல் திருமண வாழ்க்கையில் பிறந்த மகன் இவனுக்கு மனநிலைகள் சரியில்லாமல் போனதா
அல்லது பிரத்தியாருடைய செய்கையால் மாந்திரிகம் சம்பந்தமான சாபங்களால் இவனுடைய உள்ள நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறதா? இவன் எனக்கு உகந்த பிள்ளையாக இல்லையே, இந்த குறைகளுக்கு காரணம் என்ன என்பது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அடுத்தவர்களுக்கு தொண்டு செய்தே வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழிலை கொடுத்த கருப்பசாமி, நாங்களே சுயமா தொழில் ஆரம்பித்து முதலாளித்துவமாக வாழுகின்ற பாக்கியம் எங்களுக்கு இந்த பிறவில உண்டுமா கிடையாதா என்பது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, எங்களுடைய மறைமுகமாக எங்களுடைய உடலுக்குள் ஒரு சில நோய்கள் வந்து எங்களை குழப்புகிறதே, இதற்கு எதுவும் வஞ்சகமாக யாரும் எதுவும் செய்திருப்பார்களா அல்லது இயற்கையா என்பது மூன்றாவது கேள்வி. உண்மைதானே? காலம் சொல்லலாம். என்ன அழக்கூடாது, அறுவை சிகிச்சையா பண்ண வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, கேட்டவரைத்தை அள்ளித்தருவார் கருப்பசாமிக்கு, வீச்சருவார் கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு. எந்திக்க வைக்கலாம், அப்படி சாத்தி வச்சுக்காங்க, கொஞ்சம் கழிச்சு வாங்க. அப்படி கருப்பசாமி, நான் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கணும், அதுக்கு எனக்கு வழிகாட்டணும்னு சொல்லி கேரளாவிலிருந்து வந்தது யாருப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உயர்ந்த அவதாரம் கொண்ட தாய் பராசக்தியினுடைய சொரூபம் உன் குடும்பத்தில் இருக்கு. இதுவரை எடுத்த முயற்சிகளுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கவில்லை. நடைமுறையில் அந்த விளக்கத்தை எனக்கு உணர்த்தும் நாள் எந்நாள் என்பது உன் கேள்வி. காலம் சொல்லலாம். உனக்கு 2 நண்பர்களுடைய உதவியால் தொழில் நடக்கும். அதில் ஒருவர் பேசியிருப்பார், ஒருவர் அடையாளம் தெரியாமல் இருக்கிறார். அதனால் இன்னும் 28 நாட்களுக்குள் சில பேர்களுடைய தொடர்புகள் கிடைத்து புதிய ஒரு வியாபாரத்தை நீ உருவாக்குவேன். அந்த வழியை நான் உனக்கு வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு காப்பா. இந்த அதுக்கு வேண்டிய பணம் சில லட்சங்களோடு இருப்பேன். கர்ப்பசாமிக்கு வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தது யார்? இருங்க இருங்க, உடல்நிலை சரியில்லை என்று கேட்டு வந்தது யார்? கேரளாவில் இருந்து, கேரள தேசம் உடல்நிலை சரியில்லை என்று யார் கேட்டு வந்திருக்கா? புனலூர் ஏரியாவா நீங்கள்? வாங்க. பாமாயில் கொட்டையாக தெரியுத உங்கள் ஏரியாவில்? பாமாயில் கொட்டைகள் உண்டா? கிடக்கா? பையங்க சுட்டு திங்கிறாங்களே, தும்பாங்களா? கால் நிட்டுவாங்க. நீங்கள் தின்றுருக்கீங்களா? ஏன் நிலத்தது நீர் உட்காரலாம். உட்கார முடியாதா? நின்றுக்காங்க. நின்றுக்கா, நீ நின்றுக்காக்கா. நீங்கள் உட்கார முடியுமா? உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். ஒரு வருட காலமாகவே உடல்நிலையில் பாதிப்பும் மருத்துவத்தால் தீரவில்லையே என்ற மனவேதனையும் பண நஷ்டமும் பிள்ளைகளால் தெளிவு கிடைக்கவில்லை என்ற மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. இதுக்கு இருக்கிற வஞ்சனைகளை தீர்த்து தெளிவுபடுத்தி தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். அம்மா நீ வரையா? யார் கேட்டு பார்க்குறேன். உங்கள் எல்லையில் மாரியம்மன் கோயில் இருக்கா? நாகம் அங்கே இருக்குமா? பக்கத்தில் வா. இந்தா, இந்த நோய் வராமல் காப்பாற்றுறேன். வேறு என்னப்பா வேணும்? ஆவணிக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி தரேன். எல்லாம் ஜெயிச்சுக்கலாம். இப்போதைக்கு நடக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 3 முறை என்னைய பார்க்கணும். கண்ணூர் காலில் ஒன்று வாங்க எல்லோரும் ஒன்று போல். கால் ஒன்று வாங்க. வரலாம். 12 6 18 மாதம்
வரலாம். உன் பையனை மனசை அடக்கி தெளிந்த பையனை ஆக்கி தந்துட்டேன். அதே மாதிரி 18 மாதங்களுக்கு பிறகு குடியிருக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு வீடு அமையக்கூடிய பாக்கியம், ஒரு தொழிலும் அமையக்கூடிய பாக்கியம், எல்லாத்தையும் சேர்த்து வெற்றியாக்கி தரேன். பையங்க இன்னையிலிருந்து மன அடக்கத்தோடு நிற்பாயப்பா. போயிட்டு வரலாம். 14ஆம் தேதி வரணும். வாங்க போயிட்டு வரலாம். முருகன் கோவில் மூணாறில் முருகன் கோவில் இருக்கா? வரலாம் வாங்க. பவளம் போல் வெண்ணீரும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற்குமின் சிரிப்பும். எந்த எஸ்டேட்டு? எஸ்டேட்டு பேர் என்ன? சிவன்மலை எங்கே இருக்குது? கால் வந்துட்டாங்க. சாமி சரணம். என்ன வேண்டும்? நல்ல வழிக்கு பண்ணுனா நீ நான் சொன்னால் வருத்தப்படக்கூடாது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு உட்கார். உன் பிள்ளையினுடைய பிறவி அம்சத்துப்படி போலீஸ் விசாரணைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஒரு பெண்ணால் அவமானமும் தலைகுனிவும் ஆகக்கூடிய நிலைமைகளும் உண்டு. இடைப்பட்ட காலத்தில் இருக்கும் இடத்தை விட்டு தலைமறைவாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலைகளும் வந்ததுண்டு. கால் வந்துட்டு இந்த நிலை மாறுமா? அவனுடைய மனம் திரும்புமான்னு கேட்டால் தவறுகளிலிருந்து அவன் பிடிப்பிலிருந்து விடுதலை ஆகுவதாக அவன் இல்லை. அவனுடைய மனநிலைகளும் அவனுடைய நண்பர்களால் ஏற்பட்ட பாதிப்பும் அவனுடைய உணர்வுகளிலிருந்து இன்னும் பிரியவே இல்லை. ஆனால் சரியாக 90 நாட்களுக்குள் தெளிவடைந்த மகனாக உன் மடியில் கொண்டு வந்து காட்டுவேன். இந்தா வெற்றி அடைவாய், நலமும் பெறுவாய். சென்று வா. கர்பசாமிக்கு அப்படியா? வீடு சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கேரளத்திலிருந்து. எனக்கா வீடு? நீங்கள் எந்த ஊர்? வல்லநாட்டில் வீடு வாங்கியிருக்கேன். நான் இருக்கிறது கேரளா. கேரளாவில் எங்கே? கேரளாவில் மூணாறு. வல்லநாடு தூத்துக்குடி வல்லநாடா? ஆமாம், அங்கே வீடு வாங்கியிருக்கேன். அது என்ன பிரச்சனை வீட்டில்? மகன் வீடு கட்டி சரி பண்ணுது. அது இப்போ புருஷமைய 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. கால் வா. கண்ணை முடிக்க நிமிந்து உட்கார். ஓடுகின்ற ஒரு நதி, நதியின் ஓரத்தில் சுளமாட சாமி, சாமி கோயிலுடைய அக்கறையிலே உன்னுடைய வீடு. சரானா கால் வந்துட்டு முன்னோர்களின் ஜீவ சமாதி, புண்ணிய தரிசனங்கள் இவைகள்லாம் உண்டு. 6 மாத காலங்களுக்கு முன்னரேயே மாந்திரிகம் செய்வனை போன்ற குழப்பங்களால் உன் பிள்ளையின் வாழ்க்கையில் அமைதியற்ற நிலையும் பிரிவும் பிரச்சனையும் உண்டு. ஒரு பக்கத்து வலிவேதனையும் அறுவை சிகிச்சை நடக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் உடையவள். கால்னு சொல்லலாம். அந்த வீடு வளர்ச்சியும் உருவாக்கி தரேன். உன் பிள்ளைக்கு இணைந்த வாழ்க்கை கூடுமா கூடாதா என்ற சந்தேகம் இருக்கிறது. வேணுமா வேண்டாமா? இந்தா ஜெயித்தாரேன், செய்வனிலிருந்து மாற்றி தரேன். அடுத்த வாரத்தில் அதை பேசுவோம். எஸ்.
கர்பசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யார்? கேரளாவிலிருந்து வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ஃபாரின் ஹெல்ப் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் இருக்கீங்களா? பாஸ்போர்ட் இருக்காமா? வாங்கங்க. என்னம்மா விஷயம்? கேரளத்தில் எவ்வளோ? மூணாறு. பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களா? பக்கத்தில் வாங்க. என்ன செய்யணும்? வருத்தப்படுவீங்களா? சொன்னால் வருத்தப்பட்டு தான் ஆகணும். காலில் வந்துட்டு வாங்க. நல்ல காலில் விழலாமா? இப்போ வரலாம். உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். செந்தமிழ்நாட்டில் தென் திசையை சார்ந்த சுலமானசாமி, கருப்பசாமி எனும் தெய்வங்கள் அங்கே இருக்கு. பலியிடும் தெய்வமாக ஒரு உச்சி மலையில் முனீஸ்வரன் போன்ற தெய்வங்களும் இருக்கு. உன் பிள்ளையினுடைய ஆள் மனதுக்குள்ளே இன்னொருத்தருடைய நட்பும் அன்பும் பதிந்திருக்கு. அது நம்முடைய மரியாதைக்கு பொருந்தாத வாழ்க்கையாக அமையும். இரவில் ஒரு நாள் சொல்லாமல் தன் இடத்தை விட்டு பிரிந்து கொள்கின்ற மனதை பெற்றவளாக இருக்கிறாள். ஏற்கனவே அந்த ஆண்மகன் ஒரு வாழ்க்கையை அமைத்து விட்டவன். அவனுடைய தூண்டுதலின் உணர்ச்சியால் உன் பிள்ளைகளுடைய மனம் துள்ளி குதிக்கிறது. அவள் உள்ளத்தை தூய்மையாக்கி தந்தால் போதுமா? கால் ஒன்று வரலாம். இந்தா 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போ. பிள்ளைய நல்லாக்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். திருவனந்தபுரம் குடும்பத்தோடு வந்த மக்கள் போட்டது முளைக்குமடி முத்தம்மா, கேட்டது கிடைக்குமடி மொத்தமா. என்ன 1.5 வருட காலமாக ஒருவருக்கு உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு பல நஷ்டங்களையும் வேதனையும் அடைந்த மக்கள் நீங்கள். ஒருவருக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் ஒரு பிள்ளை இருக்குது. அது 6 மாதங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். வேற என்ன வேண்டும்? வெற்றியாகி தர ஃபாரின் செல்வார், பல கோடி சம்பாத்தியம் செய்வார். யாருக்கு? எழுதிக்கொள், வெற்றி அடைவாய். இந்தா புண்ணியமும் பெறுவார். செல்வம் தார நல்லா இருங்கப்பா. ஆயுள் பாக்கியத்தோடு இருமா. வாடா தம்பி, விரைவில் பாஸ்போர்ட் இந்த துறை இந்தா விரைவில் பாஸ்போர்ட் எடுத்துக்கா. வெற்றியாகும். நல்லா கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு கரூர் நல்லா செல்லக்குட்டியம். திருமணம் முடித்து தன் வாழ்வில் மனவேதனையும் குழப்பமும் நஷ்டமும் அடைந்து வந்தது யார்? கரூர். நான் கேட்குற கேள்விக்கு பதில். யாருப்பா அது? யாரை கூப்பிடுறீங்க? என்னாச்சு? கல்யாணம் முடிச்சிட்டாளா? புருஷன் எங்கே இருக்காரு? வாமாங்க, கால் வந்துட்டு வாமா. பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே, பரமன் கை கட்டி வைத்தாரே. என்ன வேண்டும்? என்ன சொல்லிச்சு சாமி? என்ன வேணும் உங்களுக்கு? கையில் என்ன செய்து? வாழ்வில் குழப்பமும் மனோநிலைகளும் சரியில்லை என்று நான் சொல்லி கூப்பிட்டேன். ஏன் அப்படி கூப்பிட்டேன்? உன் வீட்டுக்காரர் மனநிலைகளில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கு. சேர்த்துக்கொள்வோமா வேண்டாமாங்கிற ஐயப்பாடும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதாங்கிற பிரச்சனையும் உனக்கு இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. அருந்து போல கர்பசாமி, இது கிடைக்குமா? உட்காருமா. உன்னுடைய நோயை தீர்த்து வலிமையாக்கித்தாரேன். அந்த குடும்பம் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்தை உருவாக்கித்தாரேன். போதுமா? கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம். இந்தா ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். கோவையில் ஒரு தாளில் எழுதி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன கல்யாணம் தேடி வந்த மகன் யாருப்பா? திருமணம் நடந்தாச்சாடா உனக்கு? திருமணத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கரூர் எல்லை. திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க இல்லை. தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? வரலாம். கற்றுக்கொள், ஒத்துக்கொள். இன்னொரு தரம். தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா. மகாளி ஆத்தா எங்கே இருக்காடா? மகாளி அம்மா சந்தோஷமான மகன்டா. நீ கண்ண முடிக்காடா தம்பி. 1.5 வருட காலமாகவே தொழில் சொந்தமாக நஷ்டமும் பண முதலீடும் கூடிக்கிட்டே இருக்க தவிர லாபங்கள் பெறவில்லை. அதனால் கருப்பசாமி இந்த தொழில் நிலைக்குமா நிலைக்காதா? உங்கள் அடிப்படையை வச்சு நான் முன்னேறணும், கீழே விழுந்துடக்கூடாது, உங்கள் துணை வேணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் ஒன்றுவா. உட்கார் பார்ப்போம். மனத்துக்குள்ளே என்னைய நினச்சி 9 முறை உள்ளுக்குள்ளேயே சொல்லு, கண்ணை மூடிக்கிட்டு. இந்தாப்பா, தொழில் வசமாகும், ஜனம் வசமாகும், உனக்கு பணம் வசமாகும். வெற்றி உண்டு மகனே. இந்த கலியை பயன்படுத்திக்கா, ஜெயிச்சு வா.